வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் இலவச பயிற்சி கணிதம் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வால்யூம் 2. இன்னைக்கு டேட் 28/5/1/2019 அன்று நடந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள்லாம் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x is equal to 3 plus 2 root 2 எனில் root x minus 1 by root x இன் மதிப்பு காண்க. ஓகேவா? அப்ப நீங்க x கொடுத்துருக்காங்க. அப்ப x வந்து என்ன பண்ண root x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? அப்ப x உடைய மதிப்பு எனக்கு எவ்வளோ 3 plus 2 root 2. அப்ப x ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க என்ன வரும் root x. அப்ப அதே மாதிரி இதை என்ன பண்ணும், நான் ரூட் எடுக்கணும். அப்ப நான் ரூட் எடுத்து அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இது ஆக்சுவல் 3ங்கிறது என்ன பாத்தீங்கன்னா எக்ஸ் தானே ஸ்கொயர் பண்ணிக்காங்க. அப்ப அதே மாதிரி 3 plus 2 root 2 இது ஸ்கொயர் பண்ண எவ்வளவு பாத்தீங்கன்னா root 2 plus 1 அப்படின்னு வரும். எவ்வளவு வரும்? root 2 plus 1. அதாவது அப்ப ரூட் எக்ஸோட மதிப்பு எவ்வளவு root 2 plus 1. ஓகேங்களா? அதாவது ஒண்ணுமே இல்லை, இங்க 3 கொடுத்துருக்காங்களா. அப்ப 3ங்கிறது எந்த ரெண்டு நம்பர் கூட்டினா 3 வரும். ஓகேவா? அப்ப ரூட் 2 ரூட் 1. அப்ப ரூட் 1 வெளியே எடுத்துக்கலாம் 1. ஓகேவா? அப்ப ரூட் 2 பிளஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப ரூட் எக்ஸ் மதிப்பு எவ்வளோ ரூட் 2 பிளஸ் 1. அப்ப ரூட் எக்ஸ் மதிப்பு இதுதான். அப்போ 1 பை ரூட் எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும்? அப்போ 1 பை ரூட் எக்ஸ் மதிப்பு என்ன ஆகுனா இங்க பிளஸ் 1 இங்க மைனஸ் வரும், அவ்வளவுதான். அப்ப ரூட் 2 மைனஸ் 1 அவ்வளவுதான். ஓகே, அப்ப ரூட் எக்ஸ் மதிப்பு ரூட் 2 பிளஸ் 1, 1 பை ரூட் எக்ஸ் மதிப்பு எவ்வளோ ரூட் 2 மைனஸ் 1. இதை அப்படியே இங்க அப்ளை பண்ணுவோம். அப்ப ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ். அப்ப ரூட் எக்ஸ் மதிப்பு எவ்வளோ ரூட் 2 பிளஸ் 1 மைனஸ் ஆஃப் 1 பை ரூட் எக்ஸ் மதிப்பு எவ்வளோ ரூட் 2 மைனஸ் 1. இப்போ என்ன ஆகும்? மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் ரூட் 2 பிளஸ் 1 ஆயிரும். அப்ப ரூட் 2 பிளஸ் 1 மைனஸ் ரூட் 2 பிளஸ் 1. அப்ப இங்க என்ன ஆகும்? ரூட் 2 ரூட் 2 கேன்சல். அப்ப 1 1 கூட்ட எவ்வளோ வரும்? 2. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 2. நெக்ஸ்ட், இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு 495, அவ்வேறு எண்கள் மீப்பெரு மதிப்பு 5, இரு எண்களின் கூட்டுத்தொகை 100 எனில் அவ்வேறு எண்களின் வித்தியாசம் என்னது? ஓகே, அதாவது எல்சிஎம் 495, ஹச்சிஎஃப் 5. ஓகேங்களா? அதாவது இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹச்சிஎஃப் பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம். இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹச்சிஎஃப் பெருக்கல் சமமா? அப்ப 495 இன்ட்டு 5. அப்ப இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு வரும்? 495 இன்ட்டு 5. அடுத்து என்ன சொல்றாங்க? இரு எண்களின் கூடுதல். அப்ப இரு எண்களின் கூடுதல் என்னது? a பிளஸ் பி. அப்ப a பிளஸ் மதிப்பு எவ்வளவு? 100. அப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? வித்தியாசம். அப்ப a மைனஸ் பி எனக்கு என்ன வரும்னு கேட்டாங்க. ஓகேங்களா? அப்ப கூட்டினா 100 வரணும், பெருக்குனா 495 இன்ட்டு 5 எனக்கு வரணும். ஓகே, அப்ப a பிளஸ் பி a இன்ட்டு பி தெரிஞ்சா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா a plus b தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணலாம்? a plus whole square ஃபார்ம் பண்ணுங்க. a plus b whole square என்ன வரும்? a square plus b square plus 2ab. அப்ப a plus மதிப்பு எவ்வளவு? 100. அப்ப 100 square is equal to a square plus b square plus 2ab மதிப்பு எவ்வளவு? 495 இன்ட்டு 5. இப்ப 100 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 10,000 இங்கிட்டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இது மொத்தம் பெருக்கல் வரும்னா 4950. ஓகேங்களா? இப்ப 4950 அங்கிட்டு போச்சாலும் மைனஸ் 4950. அப்ப 10,000 4950 வரும் 5050. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளவு வருது? 5050. இது ஏ கண்டுபிடிச்சிருக்கா? நான் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது இந்த a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு தேவைப்படும். அதுக்காக தான் இப்ப a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 5050 மைனஸ் இந்த 2ab ஓட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4950. அப்ப இது ரெண்டையுமே கழிச்சா வருது 100. அப்ப a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் 100. அப்ப a மைனஸ் பி வரும் 10. முடிஞ்சு. அப்ப வித்தியாசம் எவ்வளவு கிடைக்கும்? 10. நெக்ஸ்ட்,
60 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையான விகிதம் 2:1 எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவிகள் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? அப்ப மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு? 3 பங்கு. அப்ப 3 பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 60. அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 20. அப்ப ஃபர்ஸ்ட் மாணவர்கள் அப்ப 2 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 40. அப்ப ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 20. அப்ப மாணவ மாணவிகள் எண்ணிக்கை எவ்வளவு? 40, 20. நெக்ஸ்ட் A:B 5:7 B:C 6:11 எனில் A:B:C காண்க. எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் 2 நேரா பெருக்குனா A 5 30 இஸ்ட் அடுத்து கிராஸா பெருக்குனா B 6 42 இஸ்ட் லாஸ்ட் 2 பெருக்குனா C எவ்வளவு வரும்? 77. அப்ப 30 42 77 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் எவ்வளவு கிடைக்குதுன்னா 200 கிடைக்குது. அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்கு ஆகிடுது. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா முதலீடு 3 மடங்கு ஆச்சுன்னா வட்டி எனக்கு எவ்வளவு ஆகும்? 3 மடங்கு ஆகும். ஓகேவா? அப்ப முதல் 5 வருடத்துல 200 ரூபாய் வட்டி கிடைச்சுன்னா அடுத்த 5 வருடத்துல எனக்கு எவ்வளவு ஆகும்? 3 மடங்கு ஆகுமா? அப்ப 3 மடங்கு எனக்கு என்ன ஆகும்? அடுத்த 5 வருடத்துல 3 மடங்கு ஆகும். ஒரு மடங்குனா 200. 3 மடங்கு எவ்வளோ? 600 ரூபாய். அப்ப ஃபர்ஸ்ட் 5 வருடத்துல 200 ரூபாயும் அடுத்த 5 வருடம் 3 மடங்கு சொல்றாங்க 600 ரூபாயும் கிடைக்கும். அப்ப மொத்தம் 10 வருடத்துல எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது? 800 ரூபாய் கிடைக்கும். அப்ப மொத்த வட்டி தான் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 800 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட் AZCXEV -IR என்ன வரும்? ஓகே, இப்ப பாருங்க ACE அப்ப என்னது? ஏல B விட்டு C, D விட்டு E, அப்புறம் F விட்டு G, H விட்டு I. கரெக்ட் தானே? இப்ப இங்க குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஓகே, இஜெட்ல Y விட்டு X, W விட்டு V, U விட்டுட்டு D, அடுத்து S விட்டுட்டு R. கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர் வரும்? GT. ஆன்சர் ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் நிரந்தர லாபத்தின் பங்குக்கும் அச்சு விலைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஓகேங்களா? நிரந்தர லாபத்தில் பங்குக்கும் அச்சு விலைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு கேட்கறாங்க. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு வரும்? 5% அப்படின்னு சொல்லிடுவோம். இதே நம்ம இங்கிலீஷ்ல பங்கு எப்படின்னா ராயல்டி ஆஃப் புக் இஸ் லெஸ் தென் இன் பிரிண்டிங் காஸ்ட் அப்படின்னு. ஓகே, இதான் பாத்தீங்கன்னா ராயல்டி, இது பிரிண்டிங். ஓகேங்களா? இங்க எவ்வளவு லெஸ் ஆயிருக்கு, எத்தனை சதவீதம் லெஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த நிரந்தர லாபம் 15%, அச்சடிக்கோ 20%. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5 வகுத்தல் அச்சோட மதிப்பு கீழே போடுங்க இன்ட்டு 100. இப்ப நான் 1 5 20 100. அப்ப 5 25. அப்ப ராயல்டி வந்து அச்சோட, அதாவது ராயல்டி வந்து பிரிண்டிங்கோட எவ்வளவு குறைவா இருக்குன்னு பார்த்தோம்னா 25% குறைவாக இருக்கு. அப்ப இங்கிலீஷ் படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 25, தமிழ் படி பார்த்தோம்னா ஆன்சர் 5. ஓகேங்களா? ரெண்டுமே எனக்கு ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கீழ்கண்ட எந்த எழுத்து கேள்விக்குறி உள்ள இடத்தை நிரப்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. பாருங்க, AZ அப்ப என்னது? ஏக்கு ஆப்போசிட் Z தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து A முதல் எழுத்து, கடைசில இருந்து Z வந்து முதல் எழுத்து. ஓகே, அதே மாதிரி D இங்க W. ஓகே, முதல்ல இருந்து D 4வது எழுத்து, W வந்து கடைசில இருந்து 4வது எழுத்து. அதே மாதிரி H ஃபர்ஸ்ட்ல இருந்து 8வது எழுத்து. அப்ப இங்க எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து 8வது எழுத்துனா அப்ப கடைசில இருந்து 8வது எழுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா S வரும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் ஒரு நவகோணத்தில் எத்தனை மூலைவிட்டங்கள் உள்ளன? ஒரு நவகோணத்தில் எத்தனை மூலைவிட்டங்கள்? இந்த மாதிரி நவகோணம், அருங்கோணம், ஐங்கோணம் இது மாதிரி கொடுத்து மூலைவிட்டங்கள் எவ்வளவு கேட்டாங்கன்னா ஃபார்முலா n × n-3/2. அப்ப நவகோணம் அப்படின்னா நவ அப்படின்னா 9 அர்த்தம். அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவு? 9. அப்போ 9 - 3 வகுத்தல் 2. அப்போ 9 × 6 வகுத்தல் 2. அப்ப அடிச்சு எவ்வளவு வரும்? 9 3 27 மூலைவிட்டங்கள் இருக்கும். ஆன்சர் செகண்ட். நெக்ஸ்ட் பின் வருணவற்றுள் பெரிய எண் எதுன்னு கேட்கறாங்க. √2, ³ √3, அடுத்து 4 √4 அப்படி கொடுக்குறாங்க. அப்ப இது என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் ரூட்டை கேன்சல் பண்ணலாம்.
அப்ப 2 1/2 ஓகேவா. ஏன்னா இங்க எதுவுமே இல்லாத 2 இருக்கும் ஓகேவா. அப்ப என்ன ஆகும் 2 1/2 வரும். அதே மாதிரி 3 1/3 4 1/4 ஓகேவா. இங்க 4 உள்ள வந்து 1/4 ஆகும். 3 உள்ள வந்தா அடுக்குல 1/3 மாறும் அவ்வளவுதான். சோ அதான் போட்டிருக்கோம். ஓகே 2 அடுக்கு 1/2 3 அடுக்கு 1/3 4 அடுக்கு 1/4. இப்ப பின்னங்கள் அடுக்கு இருக்கு. அதை என்ன பண்ண போறாரு முழு நம்பரா மாத்த போறேன். எப்படி மாத்துவோம் பின்னங்களுக்கு முழு நம்பர் வரணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்ப 2 3 4 இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த மதிப்பு ஒவ்வொரு அடுக்கோடையும் பெருக்கணும். அப்ப பெருக்கின எவ்வளவு வரும் பார்ப்போம். அப்ப எல்சிஎம் மணிக்கு எவ்வளவு வரும் 2 அடிச்சா 1 3 2 பெருக்கின எவ்வளவு வருது 12. அப்ப எல்சிஎம் 12. அப்ப ஒவ்வொருதோடையும் 12 பெருக்குங்க. ஒவ்வொருதோடையும் 12 பெருக்குங்க. இப்ப என்ன ஆகும் 6 இங்க அடிச்சா 4 இங்க அடிச்சா 3. அப்ப 2 அடுக்கு 6 3 அடுக்கு 4 4 அடுக்கு 3. ஓகே இப்ப 2 அடுக்கு 6 எனக்கு எவ்வளோ 64. 3 அடுக்கு 4 எவ்வளோ 81. 4 அடுக்கு 3 எவ்வளோ 64. அப்ப 64 81 64 இதுல எனக்கு எது பெரிய நம்பர்னு பாருங்க. எது பெரிய நம்பர் 81 தான் எனக்கு பெரிய நம்பர். அப்ப 81 எனக்கு எதுக்கு வருது 3√3 தான் எனக்கு வரும். ஏன்னா சென்டர் நம்பர் தான். அப்ப சென்டர் நம்பர் என்னது 3√3. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் root of 2 power n is equal to 64 எனில் n இன் மதிப்பு காண்க. இப்ப பாருங்க root of 2n 64. இப்ப ரெண்டுமே என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன ஆகும் ஸ்கொயர் பண்ணா 2n இங்க என்ன ஆகும் 64 ஸ்கொயர். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த 64 எப்படி எழுதுறேன்னா 8 ஸ்கொயர் எழுதலாம். இல்ல 4 அடுக்கு 3 64 எப்படி எழுதலாம் 8 ஸ்கொயர் எழுதலாம். இல்லைன்னா 4 அடுக்கு 3 எழுதலாம். இல்லைன்னா 2 அடுக்கு 6 எழுதலாம். ஓகேங்களா. அப்ப என்ன 2 அடுக்கு 6 தான் எழுத போறேன். அப்ப 64 எப்படி எழுதும் 2 அடுக்கு 6 பவர் 2. அப்ப என்ன ஆகும் 2 அடுக்கு 2 அடுக்கு வந்தா பெருக்குவோம். அப்ப 2 பவர் n equal 2 பவர் 12. அப்ப என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 12. ஆன்சர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 1/81 1/54 1/36 1/24. அடுத்த என்ன நம்பர்னு கேட்கலாம். அப்போ 1/81 1/54 எப்படி வச்சுன்னு பாத்தீங்கன்னா எதால பிரிக்கன்னு தெரியும்னா என்ன பொது விகிதம் கண்டுபிடிக்கும். உங்க பெருக்கு தொடர்பு என்ன பண்ணும் பொது விகிதம் என்னது ரெண்டாவது நம்பர் வந்து முதல் நம்பரை வகுக்கணும். ஓகேவா. ரெண்டாவது நம்பர் என்னது 1/54 முதல் நம்பர் என்னது 1/81. ஓகே இப்ப என்ன பண்ணுவோம் 1/84 அப்படி வச்சுக்கலாம். அப்ப கீழே 1/81 மேல வந்து எனக்கு எப்படி ஆகும் 81/1 மாறும். இப்ப அடிச்சோம்னா 2 27 54 3 27 81. அப்ப என்னது 3/2. அப்ப என்ன ஆகுதுன்னா 1/81 3/2 பெருக்குனா 1/54 வரும். இதே மாதிரி கண்டினியூஸா போயிட்டு பாருங்க 1/81 அதை என்ன பண்ண போறேன் 3/2 பெருக்க போறேன். பெருக்கணிக்கு எவ்வளவு வரும் 1 3 3 இங்க 27. அப்ப அடிச்சாலும் 1/54. இப்ப அப்படியே 1/54 நான் 3/2 பெருக்க போறேன். அதாவது 3/2 பெருக்கிட்டே போறேன் அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகும் 1 3 3 18 3 54. அப்போ 1/36 வருதுங்களா. இப்ப அதே மாதிரி 1/36 3/2 பெருக்க போறேன். எவ்வளவு வரும் 1 3 3 12 36 1/24. அப்ப 1/24 என்ன பண்ணானு 3/2 பெருக்க போறேன். நாங்க 1 3 3 8 3 24. அப்ப ஆன்சர் 1/16. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒரு வட்ட வடிவ பூங்காவிற்கு வேலி போட 1 மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் 1100 ஆகும். எனில் பூங்காவின் ஆரம் எவ்வளவு. ஓகேங்களா. மொத்த செலவு எவ்வளவு 1100 ரூபாய். அப்ப மொத்தம் எவ்வளவு மீட்டர் தெரியும்ல. அப்ப என்ன பண்ணும் 1100 5ஆல் அடிச்சா எத்தனை மீட்டர் தெரிஞ்சிடும். ஓகே அடிச்ச எவ்வளவு வரும் 1 5 2 10 மீதி 1 10ல 2 10 0. அப்ப 220 மீட்டர் இருக்கு. ஓகேங்களா. அப்ப 270 மீட்டர்ன்றது சுற்றளவு. ஏதோட சுற்றளவு அந்த வட்ட வடிவ பூங்காவுடைய சுற்றளவு. அப்ப ஃபார்முலா அது 44/7 × r. அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு 220. இப்ப அடிச்சா எவ்வளவு வரும் 1 44 5 44 220. அப்ப பெருக்கல வரும் 35.
அப்ப அந்த பூங்காவுடைய ஆரம் எனக்கு எவ்வளவு வரும்? 35. நெக்ஸ்ட் 3940 280% எவ்வளவு கேட்காங்க. அப்ப 3940 இன்ட்டு 280%. அப்ப 280 சொன்னா 280/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப 394 28 பெருக்கும் 32 மீதி 3 72 75க்கு 7 24 31. அப்போ 8 18க்கு 1 7. அப்ப 2 13 இங்க ஒரு 1 0 இங்க ஒரு 1 11. அப்ப ஆன்சர் 11032. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையும் இரண்டு வங்கியிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. கண்ணை மூடி என்ன பண்ணுங்க, கொடுக்கப்பட்ட விகிதத்தை திருப்பி போட்டுங்க, முடிஞ்சு. அப்ப 5:4 நினைக்கிறேன் ஆன்சர் வரும் 4:5. ஸோ தலைகீழ அதை திருப்பி போட போற அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரை விரிப்பின் விலை மீட்டருக்கு 8 ரூபாய் எனில் 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் கொண்ட ஓர் அறை முழுவதும் அந்த தரை விரிப்பை அமைக்க ஆகும் செலவு என்ன? ஓகே பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீளம் அகலம் வந்து மீட்டர்ல இருக்கு. அப்ப இதை என்ன பண்ண மீட்டர்ல மாத்தலாம். அப்ப 75 சென்டிமீட்டர் நான் மீட்டர் மாத்த என்ன பண்ணும், 75 100ஆல வகுத்தா எனக்கு மீட்டர் மாறிடும். ஓகேவா? அப்ப எவ்வளவு வரும்? 0.75. இல்லைன்னா இது 75/100 நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 0.75 மீட்டர் சொல்லலாம், இல்ல 75/100 ரெண்டுல இருந்தாலும் சரிதான். இப்ப பாருங்க, மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். பரப்பு ஃபார்முலா L × B. அப்ப எவ்வளவு வருது? 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம். அப்ப ரெண்டையுமே பெருக்கும். 13 × 9 எவ்வளவு வருது? 117. அப்ப பரப்பளவு எவ்வளவு? 117. என்ன சொல்றாங்க? மீட்டருக்கு தான் 8 ரூபாய். ஓகே, மீட்டருக்கு எவ்வளவு? 8 ரூபாய். ஆனா இங்க எவ்வளவு? 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரை விரிப்பின் விலை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன பண்ணும்? இதை 0.75 வகுத்துட்டு தான் நீங்க 8ஆல பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப 117 × 8 வகுத்தல் இங்க என்ன பண்ணலாம்? 0.75. இப்ப நீங்க அடிச்சாதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்ப அடிக்கலாம். எப்படி அடிக்கிறதுனா, இங்க 0.75 இருக்கனால இதை முழு நம்பரை மாத்த என்ன பண்ணும்? மேலும் கீழே 100ஆல பெருக்கிட்டேனாகும் முழு நம்பரா மாறிடும். அப்ப 425 இங்க 325. அடுத்து 1 3 3 3 9 மீதி 2 9. அப்ப 39 32. ஓகேவா? பெருக்கல் வரும் 18 இங்க 1 7 27 மீதி 2 11 8 14 2 1. ஸோ ஆன்சர் வருது 1248 வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் x/2y = 6/7 எனில் x - y / x + y + 14/19 மதிப்பு காண்க. அப்ப x ஓட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 6. அப்ப 2y தான் 7னா அப்ப y ஓட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 3.5. 2y தானே 7. அப்போ 1y எவ்வளோ? 3.5. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளோ? 6. இங்க அப்படியே அப்ளை பண்ணுவோம். x ஓட மதிப்பு 6 மைனஸ் y ஓட மதிப்பு 3.5. x ஓட மதிப்பு 6 பிளஸ் 3.5 பிளஸ் 14/19. இப்ப இங்க எனக்கு என்ன வரும்? 2.5 கீழே 9.5 பிளஸ் 14 19. இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் தானே கப்பல் பண்ணலாம். இங்கேயும் பாயிண்ட்க்கு ஒரு நம்பர், இங்கேயும் பாயிண்ட்க்கு ஒரு நம்பர். அப்ப சேம் தான். அப்ப 5 25 19 95 அவ்வளவுதான். அப்ப 5/19 பிளஸ் 14/19. அப்ப பகுதி சமம்னா கீழே பகுதி அப்படியே வச்சுக்கலாம், மேல போனா 19. அப்ப ஆன்சர் வரும் 1. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 1852.50 மாறும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்ப அசல் எனக்கு எவ்வளவு இருக்கு? 1600 ரூபாய்.
என்ன சதவீதம் 5%. அப்ப 5% கண்டுபிடிச்சு வந்துட்டே இருப்பேன். எனக்கு எப்போ 1852.50 வருதோ அதுதான் எனக்கு ஆண்டுகள். ஓகே, ஃபர்ஸ்ட் 5% கண்டுபிடிக்கேன். 1600 5% எவ்வளோ? 80 ரூபாய். அப்ப எவ்வளவு வரும்? 1680. இது முதல் ஆண்டு முடிவில். இப்ப இதுல ஒரு 5% எவ்வளவு பார்ப்பேன். இதுல 5% எவ்வளவு வரும்? 84 ரூபாய். அப்ப 4 16 7 1. அப்ப இது இரண்டாம் ஆண்டு முடிவில். அப்ப எனக்கு இன்னும் 1852.50 வரல. திரும்பி என்ன பண்ண 5% கண்டுபிடிப்பேன். இதுல 5% எவ்வளவு வரும்? 10% தான் 176.4. அப்ப 5% வரும் 88.20. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 2012. அடுத்து 9 15 1852.20. சாரி, இங்க கரெக்டா கொடுத்துறாங்க. 1852.20 தான் இங்க 50 கொடுத்துறாங்க. ஓகேவா? 1852.20 எந்த ஆண்டு முடிவில் வருது? மூன்றாம் ஆண்டு முடிவில் தான் வருது. அப்ப எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். ஓகேவா? அப்ப 1600 எடுத்து 5% கண்டுபிடிச்சு வந்துட்டே இருப்பேன். எனக்கு எந்த ஆண்டு முடிவு அது கிடைக்குதோ அது எனக்கு ஆண்டுகள். நெக்ஸ்ட், ஏ என்பவர் பி இன் சகோதரி. ஓகேவா? அப்ப நாங்க ஆண் அப்படிங்கிறத நான் சதுரமாகவும் பெண் அப்படிங்கறத என்ன பண்ணுவேன்னா சர்க்கிளாக நான் போட்டுக்குவேன். ஏன்னா என்னுடைய புரிதலுக்காக. அப்பங்க ஏ என்பவர் பி இன் சகோதரி. அப்ப ஏ தான் ஒரு. அடுத்து சி என்பவர் பி இன் மகன். பி இன் மகன் யாரு? சி. அடுத்து டி என்பவர் யாருன்னா சி இன் மகள். சி இன் மகள் தான் யாரு? டி. அப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேக்குறான்? ஏ என்பவர் டி இன் டேஷ் அப்படின்னு கேக்குறான். ஏ என்பவர் டி இன் என்ன வரும்? அப்ப டிக்கு டில இருந்து ஏ வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்ப்போம். என்னன்னு சொல்லுவாங்க? இவங்களும் ஒரு பெண், இவங்களும் ஒரு பெண். அப்ப இவங்க தான் அவங்கள சொல்ல போறாங்க. என்ன சொல்லுவாங்க? இங்க ஒரு தலைமுறை தாண்டி இரண்டாவது தலைமுறை இருப்பாங்க. ஏன்னா ஒரு தலைமுறைனா அப்பா அம்மாவா இருப்பாங்க, இரண்டாவது தலைமுறைனா தாத்தா பாட்டியா தான் இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன இருக்கும்? தாத்தாவோ அல்லது பாட்டியா இருக்கும். ஆனா ஒரு பெண் அப்படின்னா ஒரு பாட்டி தான் வரும். பான்ஸ்னாது பாட்டி. நெக்ஸ்ட், x plus y is equal to 29. இது 29 கிடையாது, 2a. ஓகேவா? கொஸ்டின் மிஸ்டேக். 2a எனில் a divided by x minus a plus a divided by y minus a மதிப்பு காண்க. ஓகே, பாருங்க. a x minus a plus a y minus a. இங்க என்ன பண்ணலாம்? மேல உள்ள a காமனா வெளியே எடுத்துட்டா அப்படின்னா அப்ப மேல என்ன இருக்கும்? 1 minus x minus a plus 1 minus y minus a. இப்ப என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப a y minus a plus x minus a divided by x minus a y minus a. இப்ப என்ன பண்ணலாம்னா a அப்படியே வச்சுக்கலாம். கீழே உள்ள x minus a y minus a அப்படியே வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இங்க ஒரு y, இங்க ஒரு x. அதாவது என்ன அர்த்தம்? x plus y. ஏன்னா ரெண்டுமே பிளஸ் தானே. அப்ப x plus y மதிப்பெண்ணிக்கு எவ்வளோ? 2a. அப்ப இதுக்கான மதிப்பெண்ணிக்கு எவ்வளோ? 2a. இங்க ஒரு மைனஸ் a, இங்க ஒரு மைனஸ் a, மைனஸ் 2a. அப்ப என்ன ஆகும்? இப்ப 2a மைனஸ் 2 0 ஆயிருக்கும். அப்ப 0 வச்சு வகுத்தாலும் பெருக்கினாலும் என்னதான் ஆன்சர் வரும்? 0 தான் வரும். அப்ப ஆன்சருக்கு எவ்வளோ? 0. நெக்ஸ்ட், அசல் ரூபாய் 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு எவ்வளவு கேட்கலாம். ஓகேங்களா? கூட்டு வட்டி மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, 6250 எத்தனை சதவீதம்? 14%. எத்தனை முறை கண்டுபிடிக்கணும்? 2 முறை. இதுல 14% வரும். 10% எவ்வளோ? 625. ஓகேவா? 10% எவ்வளோ? 625. அப்ப 4% எவ்வளவு வரும்? 1% 62 ரூபாய். 1% 62 ரூபாய்னா அப்ப 4% எவ்வளவு வரும்? 60 நாங்க 240 2000 ரூபாய் அப்படின்னா அது ஒரு 10. அப்ப எவ்வளவு வரும்? 250. அப்ப கூட்டினால வரும் 5 7 8. அப்ப எவ்வளவு வருது? 875. அப்ப 14% வரும். 875 கூட்டினா 5 12 1 7. இது என்னது? முதல் ஆண்டு முடிவில். ஓகேவா? 7125. இப்ப இதுக்கு திருமணம் 14% கண்டுபிடிக்கணும். இதுல 14% வரும். 10% எவ்வளோ? 712.5. அப்ப 1% எவ்வளவு வரும்? 71.25. அப்ப 4% அப்படின்னா
70 அப்படின்னா 280, இது 1 4 போட்டா 6, அப்ப எவ்வளவு வரும்? 286. இப்போ 286 இப்போ கூட்டினா 0.5899. அப்ப 998.5. அப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 13, இங்க ஒரு 1, 12, இங்க ஒரு 1, 11, இங்க ஒரு 1, 8. அது 2ஆம் ஆண்டு முடிவில். அப்ப 6250 ஆனது 2 ஆண்டு முடிவுக்கு எவ்வளவு மாறுது? 8123.50 மாறுது. அப்ப எனக்கு என்ன கொஸ்டின், கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணும்? மொத்த தொகையிலிருந்து நான் அசலை கழிக்கணும். அப்படி இல்லைன்னா 2 முறை நம்ம கண்டுபிடிச்ச வட்டியை மட்டும் கூட்டணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன்? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டேன். அப்ப 8123.5 இருந்து 6250 கழிக்கிறேன். எவ்வளவு வரும்? 0.53. 12 5 போச்சுன்னா 7, இப்போ 0, 10ல 2 போச்சுன்னா 8, 1. அப்ப ஆன்சர் வருது 1873.5 வருது. இங்க ஆன்சர் இருக்கா? 1872.5 போற ஆன்சர் எவ்வளவு வரும்? 73.5 தான் கரெக்ட். நெக்ஸ்ட், விடுபட்டதை கண்டுபிடி. GTIRKP-OL என்ன வரும் கேட்குறாங்க? G, H விட்டு I, J விட்டுட்டு K, அப்ப என்ன ஒரு L விட்டுட்டு M. அதே மாதிரி Tக்கு முன்னாடி போகுது. இப்ப DR இருக்கா? Tக்கு முன்னாடி S விட்டுட்டு R, அடுத்து Q விட்டுட்டு B, அப்ப என்ன ஆகும்? O விட்டுட்டு N. அப்ப ஆன்சர் வந்து MN. நெக்ஸ்ட், ஆண்டு வட்டி 14% என்னமும் 3 ஆண்டு ஒரு தொகையின் வட்டி ரூபாய் 210 எனில் அந்த தொகை என்னது? அதாவது 3 வருஷத்துல 14% வட்டி விதத்துல வட்டி எப்படி எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 210 ரூபாய் கிடைச்சுன்னா அந்த தொகை என்னங்க? அதாவது அசல் மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப ஃபார்முலா SA = PNR/100. அப்ப SA மதிப்பு எவ்வளோ? 210. அசல் மதிப்பு தெரியாது. எத்தனை சதவீத வட்டி? 14% வட்டி, 3 ஆண்டுகள் வகுத்தல் 100. இப்ப அடிங்க. 1 3 3 70, இங்க 1 14 14, 5 14 70, இங்க எவ்வளவு வரும்? 500. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 500 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு ரூபாய் 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை காக்க. அப்ப SA = PNR/100. அப்ப வட்டி முன்னாடி எவ்வளவு கிடையாது? 1680. அசல் எவ்வளோ? 7000, கீழே ஒரு 100 இன்ட்டு காலம் எவ்வளோ? 16 மாதங்கள். அப்ப மாதங்கள் வந்து என்ன பண்ணும்? கீழே 12 போடும். அப்ப 16, கீழே ஒரு 12 இன்ட்டு 6. இப்ப அடிச்சா 3 12, 4 16, 2 0க்கு 2 0. இப்ப அடிச்சா இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0. 4 அடிச்சா 1 4, 4 16, 2 8, 1 7, இங்க ஒரு 6, இந்த 3 லட்சம் பேருக்கு வரும் 18. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 18%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், லாஸ்ட் கொஸ்டின். 5 வருட வட்டி விகிதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு கேட்கிறாங்க. இப்ப அதே தான் 7200 ரூபாய். 5% வட்டியா? அப்ப 5% எவ்வளவு வரும்? 10% 720, அப்ப 5% 360. அப்ப கூட்டினா 7520. இது முதல் வருடம். திரும்ப 5% எவ்வளவு வரும்? 10% அன்னைக்கு எவ்வளோ? 756. 5% அன்னைக்கு எவ்வளவு வரும்? 3 7 8. 378 கூட்டம் 8 13, இங்க ஒரு 1 9 7. 2ஆம் ஆண்டு முடிவில். அப்ப 2 ஆண்டு தான் கேட்கறாங்க. அப்ப 7200 எவ்வளவு மாறுது? 7938 மாறுது. அப்ப எனக்கு எவ்வளவு கூட்டு இருக்குன்னு பார்க்க போறேன். அதாவது இதுல இருந்து இது கழிக்க போறேன். அவ்வளவுதான். கழிச்சா வரும் 738 ரூபா வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். எதுவும் கஷ்டமே கிடையாது. மேலும் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.